கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய காலை உணவுக்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு அற்புதமான வார்த்தை 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகள், பகலின் பிள்ளைகளுமாயிருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. இங்க பவுல் பாருங்க, பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்டவர், தேவனை தரிசித்தவர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை காண்பித்து பவுலை தேர்வு செய்து அவரிடத்துல மிக அற்புதமான ஊழியங்களை ஒப்புக் கொடுத்து அதை அவர் செய்யணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சையோடு கூட கடவுளே தேர்வு செய்யப்பட்ட ஒரு மனிதன் தான் பவுல். அவர் ஆவியினால நிரப்பப்பட்டு அழகா ஒரு வார்த்தை சொல்றார். என்னன்னு, நாம எல்லாரும், அதாவது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற எல்லோரும், இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் இருக்கிற எல்லோரும், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கிற நாம எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகள் அப்படிங்கிற, பகலின் பிள்ளைகள் அப்படிங்கிற, இருளுக்கும் இரவுக்கும் நாம உள்ளானவர்கள் அல்ல. அப்படின்னா இருள் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்த உலகத்துல பாவம் நிறைந்த ஒரு சூழ்நிலையத்தான் இருள் சூழ்ந்திருக்கு அப்படின்னா. இரவு அப்படின்னா வெளிச்சம் இல்லாத ஒரு வாழ்க்கை, விடியல் இல்லாத ஒரு வாழ்க்கை. இந்த ரெண்டுக்கும் உகந்தவர்கள் அல்ல நாம். அதற்காக நாம் அழைக்கப்படவும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு சூழ்நிலைனா உடனே நாம விடியலை காணணும். அந்த பிரச்சனையிலிருந்து நம்ம விடுவிக்கப்படணும். உலகம், ஏன்னா நம்ம இந்த உலகத்துலதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். மனிதர்களோடு மனிதர்களா தான் நம்ம வாழ்றோம். நாமும் சக மனிதர்கள் தான். நாம பைபிள் படிக்கிறதுனால அல்லது நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால நாம தேவதூதர்கள் ஆயிட முடியாது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாடுகளையும் நம்ம அனுபவிச்சுதான் தீரணும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, எவ்வளவு பாடுகள், எவ்வளவு மீறுதல்கள், எவ்வளவு அக்கிரமங்களை நாம அனுபவிச்சாலும் அதிலிருந்து நம்மை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்ப பாருங்க, நீங்க இரவோ இருளின் பிள்ளைகளோ அல்ல, விடியலை காணாதவர்களோ அல்லது பாவத்திற்குட்பட்டவர்களோ அல்ல. நீங்க இருள் சூழ்ந்த வாழ்க்கைக்கு உகந்தவர்கள் அல்ல. நீங்க வெளிச்சம் இல்லாத வாழ்க்கைக்கு உகந்தவர்கள் அல்ல. நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகள், பகலின் பிள்ளைகள். இருளுக்கு பதிலா வெளிச்சம், இரவுக்கு பதிலா பகல். அப்ப இந்த உலகத்துல வாழ்கிற மனிதர்கள் 2 விதமா பிரிக்கப்படுறாங்கன்னு தானே தெரியுது. வெளிச்சத்தின் பிள்ளைகள் ஒரு பகுதியா இருந்தாங்கன்னா இருளின் பிள்ளைகள் ஒரு பகுதியா இருக்காங்க. பகலின் பிள்ளைகள் ஒரு பகுதியா இருந்தாங்கன்னா இரவின் பிள்ளைகள் ஒரு பகுதியா இருக்கிறாங்க. அப்ப நாம வெளிச்சத்துக்கு ஓடி வந்துடணும். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நானே அந்த ஒளி, நான் உங்களுக்கு வெளிச்சமா இருக்கிறேங்கிற, நான் உங்களுக்கு விடியலை தருகிறேன் அப்படிங்கிறார். அன்பானவர்களே, இந்த காலை நேரத்துல நமக்கு வெளிச்சமாகவும் நமக்கு பகலாகவும் நமக்கு விடியலாகவும் இருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல நாம் நம்முடைய எல்லா காரியங்களையும் அவரிடத்துல ஒப்படைக்கிறப்போ அவர் நம்மை தன் சொந்த மகனாக ஏற்றுக்கொள்வார். நீங்க எந்த சூழ்நிலையில இருள் சூழ்ந்த வாழ்க்கை இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில இரவின் வாழ்க்கை நம்மை சூழ்ந்திருந்தாலும் சரி, கர்த்தரை நோக்கி கூப்பிடுறப்ப நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளா மாற முடியும். எந்த விஷயமா இருந்தாலும் சரி. அன்பானவர்களே, அதற்காகத்தான் நம்முடைய ஆண்டவர் இந்த பூமியில உங்களையும் என்னையும் தேர்வு செய்திருக்கிறார்.
விசுவாசிக்கிறீங்களா? அப்ப வெளிச்சத்தின் பிள்ளைகளா நம்ம மாறுவதற்கு கர்த்தரிடத்துல கேட்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் இரவின் பிள்ளைகளாகவோ அல்லது இருளின் பிள்ளைகளாகவோ இந்த பூமியில இருப்போமே, ஆனால் இன்றைக்கே எங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற அந்த வெளிச்சம் எங்கள் மீது உதிக்கட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற அந்த நீதியின் சூரியனுடைய பகல் எங்கள் மீது உதிக்கட்டும். எங்களுக்குள்ள இருக்கிற இருளும் எங்களுக்குள்ள இருக்கிற இரவும் எங்களை விட்டு விலகி போய் நாங்களும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, பகலின் பிள்ளைகளாக மாறி உம்முடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்துல சமாதானம் சந்தோஷத்தோடு வாழ நீங்க கிருபை பாராட்டு. உங்க இரக்கம் என்றென்றைக்கும் எங்களோடு கூட இருக்கு. எங்களது வெளிச்சமாம் இயேசு கிறிஸ்துவின் பலியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.